வணக்கம். இன்றைய தினம் ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சியின் பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே ஒரு பொதுவான விஷயம். திருமணத்திற்கு வரன் பார்க்கும் பொழுது ஆணும் பெண்ணும் இருவருமே பெற்றோர்களுக்கு முதல் குழந்தையாக தலைச்சன் குழந்தையாக இருந்தால் அவர்களுக்குள் திருமணம் செய்யலாமா கூடாதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நிறைய பேர் கேட்கிறார்கள். பழைய காலத்தில் தலைச்சன் குழந்தைகளுக்கு திருமணம் செய்ய மாட்டார்கள். செய்யக்கூடாது என்றே ஒரு சட்டம், எழுதாத ஒரு சட்டம்னு வச்சுக்கலாம், அது ஒரு விதி. ஆனால் சில விஷயங்கள்லாம் நம்ம காலப்போக்கிலே மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை இருக்கிறது. பழைய காலத்தில் வெளிநாட்டுக்கு போகிறது ஒரு தோஷம் அப்படின்னு இருந்தது. இன்னைக்கு யாரையாவது நீ ஃபாரின் போகாதே அப்படின்னாக்க கேட்பாங்களா? இன்னைக்கு அது யோகம். தோஷமாக இருந்தது இன்று யோகமாக மாறிவிட்டது. இன்னைக்கு ஜாதகத்தை கொடுத்த உடனே முதல் கேள்வி அதுதான் கேட்குறாங்க, நான் எப்போ ஃபாரின் போவேன், எனக்கு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா, இதுதான் கேட்குறாங்க. கடல் தாண்டி போகிறது பாவம், நீ போகக்கூடாது அப்படின்னாக்க சிரிப்பாங்க நம்மளை பார்த்து. இன்னும் பிழைக்க தெரியாத ஆளாக இருக்கார் இவர் அப்படின்னு. ஆக இன்று வெளிநாடு போய் சம்பாதிச்சுட்டு வர்றதுங்கிறது தோஷம்னு சொன்னால் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அந்த காலத்திலே புரட்சிகரமான சில கருத்துக்களை எல்லாம் சில பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். சாஸ்திரப்படி கடல் தாண்டி போகிறது தோஷம்னு சொல்லி இருந்தாலும் அந்த காலத்திலே ஔவையாருக்கு தெரியாததா? ஔவையார் என்ன சொல்லியிருக்கார்? திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு. வெளிநாட்டுக்கு போய் நிறைய சம்பாதிக்கணும், எப்படியோ சம்பாதிக்கணும். பணம் இல்லாருக்கு இவ்வுலகில்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகில்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகில்லை. ஆகவே பணம் தேவை, நிறைய சம்பாதிக்கணும், போ, திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு ஔவையார் சொல்லியிருக்கார். அதே மாதிரி தலைச்சன் திருமணம் செய்யக்கூடாது என்ற ஒரு சட்டம் இருந்தாலும் இன்னைக்கு நடைமுறையிலே அது நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. அதை யாரும் பின்பற்ற முடியாது. ஏன்னா அப்பெல்லாம் 10 பசங்க இருக்கும். இல்லை முதல் பிள்ளைக்கு முதல் பொண்ணை கட்டக்கூடாது, சரி அப்போ 2வது பிள்ளைக்கு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. இவங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது. இந்த குடும்பத்தில் பெண் எடுக்கணும் அப்படின்னு நினச்சா எந்த பொண்ணு வேணும், எங்கள் வீட்டில் 6 பொண்ணு இருக்குது, உங்கள் பையனுக்கு எது பிடிச்சிருக்கோ கட்டிக்க சொல்லுங்கள், இப்படிலாம் பேசுவாங்க. இப்போல்லாம் அதெல்லாம் போச்சு சார், இன்றைக்கி அதெல்லாம் கிடையாது. இன்றைக்கி குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தின்படி எல்லாரும் 2 தான் பெற்றுக்கிறாங்க. சில பேர்லாம் 1ஓட நிறுத்திடுறாங்க. ஒன்று இந்த 1 ஒழுங்காக படிக்க வச்சு நல்லா வளர்த்தாலே போதும். எதுக்கு 2வது? யார் பார்த்துக்கிறது? 2வது குழந்தை பிறந்தா அதை பார்த்துக்கிறதுக்கு மாமியார் வீட்டுக்குள்ளே விடணும். இவங்களுக்கு மாமியார் பிடிக்காது, அதனாலே பாதி பொண்ணுங்க 2வது வேணான்றாங்க. இவங்க குடும்பத்தில் இவங்களுக்குள்ளே இருக்கிற ஈகோ, எங்கள் பேரண்ட்ஸ் தங்கிறதா இல்லை உங்கள் பேரண்ட்ஸ் தங்கிறதான்னு, இந்த ஈகோவில் என்ன பண்ணிடுறாங்க, குழந்தை பிறந்தா தானே இந்த ப்ராப்ளம், குழந்தையே இல்லாமல் வந்துட்டா அப்படின்லாம் நினைக்கிற அளவுக்கு போயிடுச்சு. அதனால எல்லாம் இப்போ ஒரு குழந்தை தான் பெற்றுக்கிறாங்க. இன்னும் 20 வருஷம் கழிச்சு எல்லாமே தலைச்சனாக இருக்க போகுது. சொசைட்டியில் இருக்கிற அத்தனை ஆணும் தலைச்சன், அத்தனை பெண்ணும் தலைச்சன். அப்போ நீ கல்யாணம் பண்ணி தானே ஆகணும், எங்கேயாவது ஒரு இடத்துல பொண்ணு எடுத்து தானே ஆகணும். தலைச்சனுக்கு தலைச்சன் பண்ணக்கூடாது அப்படின்னா அப்போ கல்யாணமே பண்ணிக்க முடியாது, எல்லாம் தலைச்சன் ஆகிடுமே. அடுத்த தலைமுறையில் எல்லாமே தலைச்சனாக இருக்க போகுது. அதனால் அந்த சட்டம் இன்னைக்கு அமல்படுத்த முடியாத ஒரு நிலை. எப்படி ஒரு காலத்தில் ஃபாரின் போகிறது குற்றம்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இன்றைக்கி அப்படி சொன்னவங்கள்லாம் ஃபாரினுக்கு போய் என் சன்னு கலிஃபோர்னியாவில் இருக்கான் அப்படின்னு பெருமையாக சொல்லிட்டு வராங்களோ, அதே மாதிரி தலைச்சன் பண்ணக்கூடாதுன்னு சொன்னவங்க அவுட் ஆஃப் கம்பல்ஷன், வேறு வழியே இல்லாமல், அதை காலத்தின் கட்டாயம்னு வேணாலும் சொல்லலாம், எல்லாரும் தலைச்சனை தான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஒரு சிச்சுவேஷன் உருவாகிட்டு வருது. அதனால் இனிமேலும் இது போன்ற சாஸ்திரங்களை எல்லாம் நம்ம கொஞ்சம் சில விஷயங்களில் விட்டு கொடுத்து போனோம், சிலதெல்லாம் மாற்றிக்கணும், சிலதெல்லாம் கால தேச வர்த்தமானத்தை அனுசரித்து இன்னைக்கு உள்ள சொசைட்டிக்கு எது ஒத்துப்போகுமோ அதைத்தான் நம்ம பின்பற்ற முடியும் என்பதால் தலைச்சம் திருமணம் செய்து கொள்ளலாம், தவறில்லை என்று நாமவே சில விஷயங்களை எல்லாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்னும் ஒரு கருத்தை இன்றைய தினம் உங்களிடம் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன்.